ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நெறைய மாங்க் வந்து ஒரு குடிசை போட்டு தங்கி இருக்கிறாங்க அங்க. அவங்க மெடிடேட் பண்றது அந்த மாரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு 20 வயசுள்ள ஒரு சின்ன பையன் அங்க வர்றாரு. வந்துட்டு ஒரு மாங்க பத்தி கேட்கிறாரு. "எப்படி நீங்கலாம் இவ்வளவு ஹேப்பியா இருக்கீங்க? ஆனா என்னால இருக்கவே முடியலையே! இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க" அப்படிங்கிறாரு. உடனே ஒரு மாங்க் என்ன பண்ணாரு, "தம்பி நீங்க வெளியில வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லன் எடுத்து கையில குடுத்து, "என் கூட நடந்து வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெகு தூரம் நடந்து போறாங்க. இந்த தம்பிக்கும் பயங்கர அந்த நேரம் ஆக ஆக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்ல தூக்கிக்கிட்டே அந்த வரவேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன பையன் வந்து அந்த மாங்க்க பார்த்து கேட்கிறாரு, "எதுக்கு இப்படி ஒரு கல்ல என்ன தூக்கிட்டு வர சொன்னீங்க?" அப்படிங்கிறாரு. அதுக்கு அவரு என்ன சொன்னாரு தெரியுமா? "நான் கல்ல தூக்குங்கன்னு தான் சொன்னேன். அத அப்படியே கடைசி வரைக்கும் அது வரைக்கும் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லல. நீ எப்ப வேணாலும் போட்டுட்டு வந்திருக்கலாம். அப்படி போட்டுட்டு என்ன மாதிரியே கேஷுவலா ரோட்ல இருக்கக்கூடிய மலர்கள், பறவைகள், இந்த இயற்கையை நீ ரசிச்சுட்டே வந்திருந்திருக்கலாம். ஆனா நீ அத கையில ஹோல்டு பண்ணிட்டே வந்துட்டு இருந்த." அந்த மாதிரி தான். நம்ம வாழ்க்கையில நெறைய பேர் வந்து என்னன்னா பாஸ்ட்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய அனுபவங்கள் அதையெல்லாம் வந்து என்னன்னா, இந்த கல்லு மாதிரி அத கையில புடிச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம ஃபியூச்சர நோக்கி. அதனால நம்ம வாழ்க்கைய என்ஜாய் பண்றதே இல்ல. அப்படி இல்லாம வி ஹேவ் டூ லெட் தெம் கோ. அதுதான் ஒரே வழி ஹேப்பியா இருக்கறக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ டோன்ட் ஹோல்ட் ஆன் டூ தி ஸ்டோன்ஸ். தேங்க் யூ.